அழகே அழகு சரியில்ல. டுடே எபிசோட்ல நாம சுரேஷ் இருந்துட்டு, "மாமா நம்ம வேற எங்கேயாவது போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க வேற என்னடா ஸ்பெஷலா இருக்க போகுது? இதே ஒண்ணு ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்தோ இந்த மாதிரி வேற ஒரு ஏரியாவுக்கு அனுப்பியிருந்தா, நீயும் மதியம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆனா தேவையில்லாம இங்க வந்து இந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டீங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "யாரு? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன நீ மாமா கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை மாமாவை இப்படியெல்லாம் பேசாத. அவரை நாங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கோன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம இவரை பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருப்பாரா? அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நீ மாமா கிட்ட இப்படியெல்லாமா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு அவங்க இங்கே 2 பேருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. மலர் இருக்கிறதுனால மதியம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேணும்னா இன்னொரு நாளைக்கு சுரேஷை லீவ் போட சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நாளாயிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. தேவி இருந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அமைதியாக இருங்கனாலே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.